ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 4 எக்ஸாம் எப்படி எழுதியிருக்கீங்க? கொஷின் வந்து கொஞ்சம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக தான் கேட்டிருக்காங்க. எப்படி ஆன்சர் பண்ணீங்கன்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இதோட ஆன்சர் கீ வந்து இன்றைக்கி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பொறுத்துக்க வந்து சாந்து அப்படின்னா வந்து அறை, குருவி அப்படின்னா வந்து குடை, சுனை அப்படின்னா வந்து இழிதல், அருவி அப்படின்னா ஓப்பு அப்படின்னு அர்த்தம். 4, 2, 1, 3 தான் வந்து கரெக்டு. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. அடுத்து ஒளிமரபு புல் அப்படின்னா நரலும், புல் அப்படின்னா பறவை, பறவை வந்து நரலும். அடுத்து தேர்டு வந்து கொஞ்சம் ஈஸி தான். அலை ஓய்ந்த கடல் போல் அப்படின்னா எப்படி இருக்கணும்? அமைதியாக இருக்கணும்னு நினைப்பாங்கள்ல, இதை வந்து கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா. அடுத்து வந்து அடியற்ற மரம் போல் என்ன பண்ணணும்? வீழ்தல், அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து மத்தில் அகப்பட்ட தயிர் போல் மனம் வந்து உடைகிறது. அடுத்து புயலில் சிக்கிய பூங்கொடி போல் நடுங்குதல். 3, 4, 2, 1 தான் வந்து ஆப்ஷன் ஏ இருந்தால் கரெக்டு. அடுத்து வந்து உயிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல. இத்தொடரில் உயிர் சுற்று என்பது என்ன அப்படின்னா நகைச்சுற்று. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து ஓலக்கம் அப்படிங்கிறதுக்கு ஓல் தான் கரெக்டானது. வேர்ச்சொல் வந்து ஓல் தான். அடுத்து வந்து பொறுத்துக்க அணிகம் அப்படின்னா வந்து ஊர்தி, அணிகம் அப்படின்னா ஊர்தி, அணிகம் அப்படின்னா படையில் ஓரளவு, அணிகம் இன்னொரு அணிகத்துக்கு வந்து சிவிகை, இதே ரொம்பவே கஷ்டம்தான். அணங்கு அப்படிங்கிறதே காமன். ஆப்ஷன் ஏ. அடுத்து வினா எழுத்துக்கள் தான் வந்து கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் ஈஸி. கூற்றும் சரி, காரணம் வந்து தவறு. வினா எழுத்துக்களை வந்து இடைவினா எழுத்துக்கள் வந்து சொல்ல மாட்டோம், சுற்றெழுத்துக்களை தான் வந்து அப்படி சொல்லுவாங்க, இடைவினா எழுத்துக்கள். அடுத்து வந்து இடைச்சொல் வந்து ஈஸி தான். அம்மா வழிங்கிறதான் வந்து ஒரு இடைச்சொல். அடுத்து வந்து இது சொற்களை ஒழுங்குபடுத்தி, இதுவும் வந்து ஈஸி. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். ஆப்ஷன் பி. அடுத்து தமிழக அரசியல் வானில் கவி இருந்த என்று புகழுரைத்தவரை கண்டறிக. அறிஞர் அண்ணா தான் வந்து கரெக்டு. அடுத்து டி.கே. சிதம்பரனுடன் தொடர்பில்லாதது எது? ஆப்ஷன் 4. பேராசிரியர் தான் வந்து அவர் பார்த்த தொழில் கிடையாது, பேராசிரியர். கரவரிசை சி தான் வந்து கரெக்டு. அடுத்து வந்து பிழைத்திருத்துக, இது வந்து கூற்று தவறு, காரணம் வந்து சரி. ஒரு அணில் வந்து மரத்தில் ஏறியது அப்படிங்கிறது கூற்று தவறு. ஏன்னா இங்கே வந்து ஆங்கிறது வந்து உயிரெழுத்தா, அப்போ ஓர் தான் வந்து வரணும். ஓரானில் மரத்தில் ஏறியது, அப்போ கூற்று தவறு, காரணம் வந்து சரியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஊர் பெயர்கள் தான் மறுபெயர்கள் வந்து பி. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. அடுத்து வெட்டரியன் அப்படின்னா வந்து திறனாளர் அப்படிங்கிறத ஆன்சர். அடுத்து இந்த கிளாசியர் அப்படின்னா வந்து பனியாறு. அடுத்து 17க்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி, கூற்று வந்து சரி, காரணம் வந்து தவறு. அடுத்து வந்து 18 சொல்ல வல்லவர் தாம் கற்றவற்றை கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். அடுத்து தகுதியான் அப்படின்னா வந்து பொறுமை. அடுத்து அரைப்புள்ளி அமைகிறது வந்து கூற்று, காரணம் வந்து இரண்டுமே வந்து சரியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆப்ஷன் 21க்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து வேலை பிசகுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. அடுத்து 23 ஆப்ஷன் டி. அடுத்து பாடும் பாடல் வந்து எதிர்கால பெயரச்சம். இதுக்கு வந்து நிகழ்கால பெயரச்சம் தான் எல்லோரும் போட்டிருப்பீங்க, நானும் அதான் போட்டேன். ஆனால் கரெக்டான ஆன்சர் எதிர்கால பெயரச்சம், பாடும் பாடல் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 25 வந்து ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. அடுத்து வையனும் மேற்சொல் வந்து வைத்தால் அப்படிங்கிறதான் வந்து கரெக்டு. அடுத்து பிறவினை தொடர் வந்து ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. அடுத்து எவ்வகை வினா, தன்வினை வந்து பிறவினையாக மாறும்போது வந்து தப்பு, ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. 29 வந்து ஆப்ஷன் சி, 13 வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து 31க்கு வந்து ஆப்ஷன் சி, 32 வந்து ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. 33 வந்து ஆப்ஷன் டி, 34 ஆப்ஷன் பி. அடுத்து 35 வந்து ஆப்ஷன் பி, 36 வந்து ஆப்ஷன் பி. அடுத்து 37க்கு வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. 38 வந்து ஆப்ஷன் சி, 39 ஆப்ஷன் டி, 40 வந்து ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. 41 வந்து ஆப்ஷன் சி முக்கார் புள்ளி. 42க்கு வந்து ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. 43 வந்து ஆப்ஷன் சி, 44க்கு ஆப்ஷன் டி, 45க்கு வந்து ஆப்ஷன் பி, 46 வந்து ஆப்ஷன், 47 வந்து ஆப்ஷன் ஏ, 48 வந்து ஆப்ஷன் சி, 49க்கு வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. 15க்கு வந்து
நீர்ப்பாசன தொழில். 51க்கு ஆப்ஷன் ஏ கூட்டம். கணம் அப்படின்னா கூட்டம், காணம் அப்படின்னா வந்து பொண்ணு. அடுத்து 52க்கு வந்து கூற்று தவறு, காரணமும் வந்து தவறு. தந்த பலகை, கொடுத்த பலகை, தந்தன் மட்டும்தான் வந்திருக்கணும். அடுத்து வந்து 53 வந்து ஆப்ஷன் ஏ. 54 வந்து கடற்கரை இயக்கம். 55 வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து 56 வந்து கடைச்சங்க காலத்தில். இது வந்து ஈஸி தான், 9th புக்கில் கொடுத்துருப்பாங்க கண்ணெழுத்துக்கள். அடுத்து 7ல் இடம்பெறாத மருந்து பொருள் வந்து சிறுநாவற்பூ. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. அடுத்து 58 வந்து தூற்றின் கண் தூவிய வித்து வந்து திரிக்கடுகம். 59 வந்து மலைக்கு வந்து வெறுப்பு சிலம்பு பொறுப்பு தான். அடுத்து 16க்கு வந்து களி அப்படின்னா கழித்தல், களி அப்படின்னா கழித்தல். அடுத்து 61 குறைத்து மதிப்பிடாத. ஆப்ஷன் சி. 62 வந்து ஆப்ஷன் டி. 63 ஆப்ஷன் டி. 64 வந்து ஆப்ஷன் பி. 55 வந்து செற்றம் அப்படின்னா கே. அது 66 வந்து பூமி சுழல்கிறது. இது நிகழ்கால தொடர் வந்து பூமி சுழல்றதான் வந்து நிகழ்காலம். 67 வந்து கூற்று தவறு, காரணமும் தவறு, ரெண்டுமே வந்து தப்பு. அடுத்து 68 வந்து ஆப்ஷன் டி. அடுத்து 69 ஆப்ஷன் சி. அடுத்து 70க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 71 ஆப்ஷன் சி. 72 வந்து ஆப்ஷன் சி. 73 ஆப்ஷன் சி. 74 வந்து ஆப்ஷன் பி. 75 வந்து ஆப்ஷன் பி. 76 வந்து ஆப்ஷன் சி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் டி. 78க்கு வந்து மேல் பகுதி. மீவிசைங்க என்ன மீவிசை அப்படின்னாலே மேல். அது 79 வந்து வியாழம். வியாழம் அப்படின்னா பாம்புன்னு அர்த்தம். இதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டாக. அடுத்து வந்து பழமொழி உணர்த்தும் பொருள் வந்து நட்பை பெருக்குதல். அடுத்து 81 பி ஆப்ஷன் பி. அடுத்து வந்து தொடர் அமைக்க. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. 83 வந்து கூற்று வந்து சரி, காரணம் வந்து சரி, ரெண்டுமே. 84 ஆப்ஷன் ஏ. 85 ஆப்ஷன் ஏ. அடுத்து வந்து 86 வந்து ஆப்ஷன் ஏ. இது ஈஸி தான் சார். 87 வந்து ஆப்ஷன் பி. 88 வந்து ஆப்ஷன் சி. 89 ஆப்ஷன் ஏ. 19 வந்து ஆப்ஷன் சி. 91 வந்து ஆப்ஷன் சி. 92 வந்து ஆப்ஷன் டி. 93 வந்து ஆப்ஷன் பி. அடுத்து 94 வந்து ஆப்ஷன் சி. அடுத்து 95 வந்து ஆப்ஷன் சி. 96 வந்து ஆப்ஷன் டி. 97 வந்து ஆப்ஷன் பி. 98 வந்து ஏ. அடுத்து 99 வந்து ஆப்ஷன் டி. 100க்கு வந்து ஆப்ஷன் டி. தமிழ் வந்து ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. தமிழ் கொஞ்சம் கஷ்டமாக தான் கேட்டிருந்தாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. மேக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. பார்க்கலாம் மார்க் எவ்வளோ வருதுன்னு. நீங்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இதோட மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட் டைம் நம்ம இதை தொடர்ந்துக்கிட்டே இருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.